அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருநிலைத்து நல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க ஒரு நிலைத்து இவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய் இரு நிலத்தவர் இன்புற திருவடிவோடும் அன்றின் குறுநிலைத்த சற்குரு எனும் இறைவானின் குடல்கதல் பதம் போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் தயவான வணக்கங்கள். வள்ளல் பெருமான் அருளிய ஆரோக்கிய விதிகள். இந்த வள்ளல் பெருமான் அருளிய ஆரோக்கிய விதிகள் நம்முடைய உரைநடை பகுதி, திருவருட்பா உரைநடை பகுதி. இந்த புத்தகத்தில் நமக்கு தெளிவாக வள்ளல் பெருமானாரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த திருவருட்பா விஷயங்கள்ல உரைநடை பகுதியில் வள்ளலார் இந்த மருத்துவ சம்பந்தமான விஷயங்களை நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் பொருட்டு நம்ம பல்வேறு இடங்கள்ல அதாவது நண்பர்களுக்கு எழுதிய குறிப்புகள், நண்பர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது அவங்க சொன்ன சில அந்த மருத்துவ குறிப்புகள், அதுக்கடுத்து உடனடி உபதேச குறிப்புகள், உபதேசத்தில் சில மருத்துவ குறிப்புகள் ஆங்காங்கே நமக்கு இருக்கிறது. அதை தவிர்த்து நித்திய கர்ம விதி, நித்திய கர்ம விதி என்ற பகுதியில் வள்ளலார் 3 விதிகளை நமக்கு சொல்லியிருக்கார். அது சாதாரண விதி, பொது விதி, சிறப்பு விதி என்று 3 வகையான விதிகளை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். அந்த இடங்கள்ல பல்வேறு இடங்கள்ல வள்ளலார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நாம் ஓரளவுக்கு அப்படி தொகுத்து வாரம் பார்க்கலாம். வள்ளலார் சொன்ன அந்த காலகட்டத்துக்கு உள்ள விஷயங்களை, அதாவது 19ஆம் நூற்றாண்டுல வள்ளலார் வந்தாருன்னா அந்த காலகட்டத்தில் உள்ள விஷயங்களை 2025 இந்த காலகட்டத்தில் உள்ள சிக்கல்கள் என்னென்ன, வள்ளல் பெருமான் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஏற்படுகின்ற சிக்கல்கள் என்ன, அந்த சிக்கல்களை நம்ம சித்த மருத்துவ அறிவோடு, சித்த மருத்துவ பக்குவத்தோடு நம்ம எப்படி கையாண்டு நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்து அந்த ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சன்மார்க்கத்தை கடைப்பிடிச்சு எப்படி கடவுள் அருளை பெறுவது, இப்படி இந்த விஷயங்களையே நம்ம அடியேன் என்னுடைய பக்குவத்துக்கு, என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய அனுபவத்துக்கு, மருத்துவ அறிவாக இருக்கட்டும் இல்லை சன்மார்க்க அனுபவமாக இருக்கட்டும், இந்த அனுபவங்களை கொண்டு நாம் வாரம் விவரிக்க இருக்கிறோம். அடியேன் இப்போ சில வருடங்களாக சித்தா மற்றும் வர்மா மருத்துவம் மற்றும் கைரோபிராக்டிக் என்று சொல்லக்கூடிய நெட்டி வர்மாவோட ஒரு பகுதி, அது மட்டும் இல்லாமல் அறுசுவை மருத்துவம், அறுசுவைகளை கொண்டு நோய்களை எப்படி தீர்ப்பது, இப்படி இந்த மருத்துவங்களை விஷயங்களை நிறையா செய்து கொண்டு வருவதனாலும் நிறைய இடங்களில் போய் நம்ம பயிற்சி பெற்றதுனாலையும் அது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நிறைய நோயாளிகளை நம்ம பெற்ற அனுபவத்தையும் கொண்டும் நம்ம இந்த பார்வைகளை கொண்டு நம்ம விளக்க இருக்கிறோம். நாம் வள்ளலார் சொன்ன விஷயங்களை நம்ம ஒரு 25 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், வள்ளலார் சொன்ன ஆரோக்கியத்துக்கான விஷயங்களை, ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம ஒரு 25 பாயிண்ட் அப்படின்னு நம்ம குறிப்பிடுத்தி 25 தலைப்புகளில் நம்ம விவரிக்கலாம். இந்த 25 தலைப்புகளில் விவரிச்சிட்ட பிறகு நம்ம அடுத்தடுத்து உள்ள மருத்துவ குறிப்புகள், ஆரோக்கியமான வள்ளலார் சொன்ன ஆரோக்கியமான குறிப்புகளை சித்த மருத்துவ பார்வையோடு நம்ம விளக்க இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். ஓகே, வள்ளல் பெருமான் சூரிய உதயத்திற்கு முன் எழுதல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவல். நம்ம ஏர்லியா சீக்கிரமா பிஃபோர் சன்ரைஸ், சூரிய உதிப்பதற்கு முன்னாடி நாம் தூங்கி எழுந்திருந்தோம், வேக்கப் ஆகிருந்தோம், ஏர்லியாக வேக்கப் ஆகணும் அப்படின்னு வள்ளலார் ஒரு குறிப்பை நமக்கு சொல்றாரு. நீங்கள் உரைநடை பகுதி இந்த புத்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த விஷயங்களை நம்ம மருத்துவ அறிவுகளோடு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் கொஞ்சம் மேலே வர்ம மருத்துவ அறிவுகளோடு நம்ம பார்க்குறோம். வள்ளலார் கைடன்ஸ் பை புதிய பிரின் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்ம தலைவிதியை மாற்றும் அமுத காற்று அப்படிங்கிற தலைப்பில் நான் அதை பற்றி ரொம்ப இந்த ஒரே ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக பேசியிருக்கிறேன். ஸோ வாய்ப்பு உள்ளவங்க நீங்கள் அதுலேயும் நல்லா இன்னும் ஃபர்தரான டீட்டெயில்ஸ், ஏன்னா இப்போ அந்த ஒரு கருத்தை பற்றி பேசினாவே நமக்கு இந்த ஃபுல் வீடியோவே 1 hour ஆகிடும்.
ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. வள்ளலார் சும்மா சாதாரண போகிற போக்கில் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி ஏந்திரிங்க அப்படின்னு தான் வள்ளலார் சொல்லியிருக்கார். ஆனால் இதை பற்றி வர்ம மருத்துவ அறிவோடும் சித்த மருத்துவ பார்வையோடும் நான் வந்து விளக்க முற்படும் போது இதுவே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு பெரிய இது ஒரு தனி ஸ்பீச்சாகவே இருக்கும். அவ்வளோ விளக்கங்கள் அதில் உள்ளடங்கிறது. டீட்டெயிலாக வேணுங்கிறவங்க அந்த வள்ளலார் கைடன்ஸ் பை புதிகை ட்ரெயினிங் யூடியூப் சேனலில் தலைவிதியை மாற்ற அமுத காற்று அப்படிங்கிற தலைப்பில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஓரலாக கொஞ்சம் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது வள்ளலார் வந்து இந்த உலகத்தில் வந்து சதா காலங்கள் அதிக காலங்கள் வந்து விஷக்காற்றும் அமுத காற்றுக்கு ஒரு சாம நேரம் அமுத காற்று வீசுது அப்படின்னு வள்ளல் பெருமான் உரைநடைப்பது சொல்லியிருக்கார். அந்த ஒரு சாம நேரம் என்பது அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரைக்கும். ஒரு சாமன்னா 3 மணி நேரம். 8 சாமம் சேர்ந்தது ஒரு நாள். இதெல்லாம் மருத்துவ கணக்குகள். அந்த ஒரு சாம நேரம் இந்த பூமியில வந்து அமுத காத்து வீசுது. அந்த அமுத காலத்துல ஒரு மனிதன் எழுந்திருச்சு நல்ல செயல்களில் ஈடுபடும் போது ஜபதப செய்தல், தெய்வம் பரவல், பாராயணம் செய்தல், அருட்பாவை ஆய்வு செய்தல், அருட்பாவை பாராயணம் செய்தல், அருட்பா பற்றி மற்றவர்கிட்ட பேசுவது, அருட்பாவை ஊன்றி நினைப்பது, தியானங்கள் செய்வது, இது எல்லாத்தையும் என்ன காட்டும் அப்படின்னாக்க அந்த அமுத நேரத்தில் செய்கின்ற செயல்களானது மல்டிபிள் பெனிஃபிட். கடவுளை வந்து 6 மணிக்கு ஆஃப்டர் 6 o'clock பிறகு நீங்கள் எழுந்திருச்சு அந்த கடவுளை நினைப்பதற்கும், உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய் கூலின்னு வச்சுங்க, ஒரு பெனிஃபிட் ஒரு 100 ரூபாய் கிடைக்குன்னு வச்சு ஆஃப்டர் 6 o'clock. பிஃபோர் 6 o'clock நீங்கள் வந்து வணங்குனீங்கன்னாக்க 1000 rupees பெனிஃபிட், மல்டிபிளான ஒரு நன்மை கிடைக்கும். இது எப்படி மல்டிபிளான நன்மை கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இந்த பூமியில அதாவது வள்ளலார் சொல்லுகின்ற பெருவெளி, நாம இருக்கின்றது வந்து இந்த சாதாரண இந்த பூமி. அப்ப கடவுளிடத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அந்த பிக் பாங் தியரின்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல, புவி வெடிப்பு, பிரபஞ்ச வெடிப்பு தியரி. அப்ப பூமி அங்கிருந்து வெடிச்சுதான் ரொம்ப தூரமா நம்ம வந்து பூமி இங்க வந்து கிடக்குது. அப்ப நமக்கு கடைசியா இருக்கிற அந்த பூமிக்கு ரொம்ப முதன்மையா இருக்கின்ற அமுத காத்து 24 மணி நேரமும் வீசிக்கொண்டிருக்கின்ற அந்த கடவுள் வெளி ஸ்பேஸ், கடவுள் ஸ்பேஸ், நாம இருக்கிற இந்த ஸ்பேஸ் வந்து கடைசியா இருக்கிற ஸ்பேஸ். அப்ப அந்த இடத்துல இருந்து அமுத காற்று இங்க வரப்போகுது. ஏன்னா பூமி வந்து சுத்திக்கிட்டு தான் இருக்குது, பல கிரகங்களோடு பூமி சுத்திக்கிட்டு இருக்குது. அப்ப பூமியுடைய அந்த பெருவெளியுடைய பார்வை பூமி மேல விழுகிற அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை. பூமி ஏற்கனவே உருண்டையா இருந்ததுனால ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த நேரங்கள் வந்து வேறுபடுது. இப்போ நம்ம இந்தியாவுப்படி காலையில் 3லேருந்து சாயங்காலம் 6 மணி. இப்போ மலேசியா பார்த்தீங்கன்னா மலேசியாவில் காலைல 6 மணிலேருந்து காலைல 3 மணிலேருந்து 6 மணி. ஒவ்வொரு தேசத்துலையும் அந்தந்த தேசத்துக்கு அதிகாலை 3 மணிலேருந்து 6 மணி தான் இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நேரங்களில் நம்ம வந்து ஒரு முதுகெலும்பு, நம்மளுடைய பின்னாடி முதுகெலும்பு இருக்கும். இந்த முதுகெலும்பு வந்து நட்டல்லு வர்மம் சொல்லுவாங்க, T4ன்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க. T4 அந்த பிளேஸ், அந்த நட்டல்லு வர்மம் வழியாக நமக்கு பிரெயினுக்கு அதிகப்படியான ஆற்றல் நம்முடைய கல்லீரலிருந்து போகுது. அப்போ நம்ம அந்த பெல்ட் T4ங்கிற முதுகுத்தண்டு குனிஞ்சு இருந்தால் அந்த மூளைக்கு போகக்கூடிய அந்த காற்றானது, அந்த ஆக்சிஜன், இந்த உயிர் பிராணனானது குறைஞ்சிரும். அப்போ நம்ம நிமிர்ந்து இருந்தோம்னாக்க, இப்போ ஒரு தண்ணி குழாய் பழுப்பு போகுது, அது பழுப்பு நம்ம வளைச்சிருந்துச்சுன்னா காற்று ஃப்ரீயாக போகாது. அதை நிமித்தி விட்டுனாக்கா அந்த சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக போகும். அது மாதிரி தான் நம்ம T4ங்கிற இடத்துல வந்து ஒரு முடிச்சு இருக்குது, அதை நெட்டல்லு வர்மம்னு சொல்லுவாங்க வர்ம மருத்துவத்தில். அப்படி நம்ம நிமிர்ந்து நின்றுட்டு அந்த முதுகெலும்பு நேராக நின்ற போது மூளைக்கு நிறைய பிராணம் போகும். இப்போ முதுகெலும்பு நேராக நிறுத்து கொண்டு நம்ம கடவுளை படிப்பதோ பாடுவதோ மற்ற நல் செயல்கள் செய்யும்போது அந்த மூளைக்கு அதிகப்படியான பிராணம் போகும், அதிகப்படியான சிந்தனைகள் போகும். அப்ப அந்த அதிகால நேரத்துல கடவுளை நினைக்கும் போது, 6 மணிக்கு முன்னாடி அமுத காலத்தில் நினைக்கும் போது பல மடங்கு நமக்கு வந்து பெனிஃபிட்.
பல மடங்கு தியானம். இது வந்து வர்மவத்தாவில் வந்து அமிர்த நிலை தியானம் பார்க்குது. அமிர்த நிலை அமுத காத்து அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் பிராணம் காத்து. கழிவு காற்று அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து நெகட்டிவ். விஷக்காற்றுங்கிறது வந்து நெகட்டிவ் காற்று. நெகட்டிவ்ங்கிறது வந்து கார்பன் டை ஆக்சைடு, அது மலக்காத்து, மலக்காற்று, அபானன் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அபானன் வாயு உடம்புக்குள்ள இருந்துகிட்டு தான் 84 வகையான வாதங்களை ஒரு மனிதனுக்கு வந்து தோற்றுவிக்குது. 40 வயதுக்கு மேல அதோடைய வீரியங்கள் கூடி. அப்ப இந்த அமுதம் என்பது பிராணம், உயிர்காற்று. அப்ப கழிவு காற்றுங்கிறது வந்து கடைசியா போகுது. இந்த அமுத காற்று நம்ம உடம்புக்குள்ள வந்து அது பல்வேறு வேலைகளை 10 வித தசவாயு சொல்லுவாங்க. தசவாயுக்குள்ள தச வேலைகள் 10 விதமான உள்நீரத்துல சில காற்று நம்மளை தூங்க வைக்குது, சில காற்று நம்மளை விழிப்பு வைக்குது, சில காற்றுகள் வந்து நம்மளுடைய உணவை செரிமானம் பண்ணுது, சில காற்றுகள் வந்து நமக்கு உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் சப்ளை பண்ணுது. வியானம் காற்றுன்னு சொல்லுவாங்க, சமானந்த வாயுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு காற்றுகளும் நம்ம உடம்புல ஒவ்வொரு வாயுக்களும் ஒவ்வொரு வேலைகளை வந்து செய்து அதுதான் உயிராக நம்ம உடம்புல நிலைத்து நிற்குது. அப்போ இந்த உடம்பு ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு நம்மளோட நுரையீரல் வந்து ஃபங்க்ஷன் ஆகுனாக்கா நம்ம உடம்புல அதிகமான பிராணம் இருந்தால் தான் ஃபங்க்ஷன் ஆகும். அந்த நுரையீரலில் இருக்கிற காற்றானது இதயத்துக்கு போகும்போது இதயம் பம்ப் ஆகும். இதயம் நல்லா பம்ப் ஆனதான் ரத்த ஓட்டம் சர்க்குலேஷன் வந்து மூளைக்கு போகும். மூளைக்கு போகும்போது தான் மூளை வந்து ஹார்மோன்களை சுரக்கும். ஹார்மோன்களை சுரந்தாதான் லிவர் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கும். லிவர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரந்தாதான் இறப்பையில் கலந்தாதான் நம்ம சாப்பாடு செரிமானம் ஆகும். சாப்பாடு செரிமானம் ஆகிட்டு அதுக்கு அடுத்து இறப்பையில் வந்து சிறுகுடலுக்கு வரும்போது அங்கே சில என்சைம்கள்லாம் வந்து லிவரை வந்து சுரக்கும். இப்போ லிவர் இதை சுரக்கணும்னா அதுக்கு கமெண்ட் பண்ணுறது மூளை. மூளை கமெண்ட் பண்ணோம்னாக்கா அதுக்கு இதயம் வந்து ரத்த சர்க்குலேஷன் போகும். இதய சர்க்குலேஷன் போகணும்னாங்க இதயம் பம்பிங் ஆகணும்னா நுரையீரலுக்கு போதுமான ஆக்சிஜன் வேணும். இது எல்லாமே ஒன்றை ஏற்பார்த்து ஒன்று தான். இப்போ நுரையீரலுக்கு ஆக்சிஜன் வேணும்னாக்க நம்ம சுவாச காற்று, அதான் பிராண காற்று. இந்த பிராண காற்றுல எவ்வளோ அமுதம் இருக்குது, எவ்வளோ விஷக்காற்று இருக்குது, அதை பொறுத்து தான் அந்த நுரையீரல் வந்து நல்லா திடமாக இயங்கும், பலமாக இயங்கும். இப்போ நுரையீரலில் பலமான இயங்கினா 100% வந்து நமக்கு வந்து சுத்தமான தூய்மையான அமுத காற்றாக இயங்கினா தான் நுரையீரலுக்கும் அதை சார்ந்து இருக்கின்ற மற்ற உறுப்புகள் எல்லாத்துக்கும் நமக்கு வந்து நல்ல பலம் கிடைக்கும். விட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், உயிர் ஆற்றல் கிடைக்கும். அப்போ உயிராற்றல் நமக்கு அதிகமாக கிடைக்கணும்னா அந்த உயிர் காற்றை கொடுக்கக்கூடியது அமுத காற்று. அப்போ அந்த அமுத காற்றினுடைய வியாபகம், அமுத காற்றினுடைய வீச தொடங்குற நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அதுதான் அமுத நிலை தியானம், அமுத காற்று தான். இந்த அமுத காற்று என்ன செய்யுது அப்படின்னாக்க உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் செல்லை வந்து ரீசார்ஜ் பண்ணுது, செல்லை வந்து புதுப்பிக்குது, சத்துக்களை கொடுக்குது. எப்ப அப்படின்னாக்க இந்த அமுத காற்று அதிகமாக போகும்போது தான் செல்லு எல்லாம் புதுப்பிக்குது. அப்ப நம்ம உடம்புல செல்லு எப்படி புதுப்பிச்சா என்ன நடக்குதுனாக்கா இதுதான் வந்து வளர்சிதை மாற்றங்கள் அப்படி தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த வளர்சிதை மாற்றம் என்பது ஒரு நாளைக்கு ஒரு 1,00,000 காற்று, 1,00,000 செல்லு நமக்கு சாகுது. தினசரி நம்ம வேலை செய்யறது, ஓடுறது, ஒடியாறது, பறக்கிறது, இப்படி எல்லா வேலைகளும் செல்லுகள் வந்து செத்துக்கொண்டே டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. இந்த செல்லு வந்து டேமேஜ் ஆகும்போது டேமேஜ் ஆகிற அதே நேரத்தில் செல்லு புதுப்பிக்கவும் படுது. சிதைவு அடையும் போது வளரவும் செய்யுது. அப்ப டேமேஜ் ஆகிற செல்லை விட வளர செல்லு அதிகம். உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 செல்லு ஆகுதுன்னு வச்சுங்க, நமக்கு ஒரு 2,00,000 செல்லு புதுப்பிக்க ஏற்படுது அப்படின்னாக்கா நம்ம என்னைக்கும் ஆரோக்கியமா இருப்போம், இளமையா இருப்போம். ஓகே, 1,00,000 காற்று வந்து 1,00,000 செல்லு வந்து டேமேஜ் ஆகுது. ஆனால் புதுப்பிக்கப்பட்டது 50,000 செல்லு தான் புதுப்பிக்கப்பட்டதுனாக்க நம்ம சீக்கிரமா நோய்வாய்ப்படுவோம். சீக்கிரம் நோய்வாய்ப்படுவதனால சீக்கிரமா நம்ம மரணம் வந்துடும். உடம்புல எந்த அளவுக்கு பிராணம் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து உயிராக இருப்போம், ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ நம்ம ஆரோக்கியம் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராணத்தை, அமுதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த உயிர் என்கிறது. அமுதம் என்பது ஒன்றுமில்லை, அழியாத ஒரு பொருளுக்கு பேர் அமுதம். எந்த பொருள் அமுதமாக இருக்குதோ, எந்த பொருள் அமுதமயமாக ஆக்கப்படுதோ அந்த பொருள் வந்து சாகாது, இறக்காது. இறந்துட்ட பிறகு என்ன பண்ணுது, இறந்த பிறகு சொல்லுவாங்க என் பிராணன் போயிடுச்சு, அவனுக்கு பிராணம் இருக்குதா. சில வழக்குல உண்டு,
பிராணன் போயிடுத்து. பிராணன் போயிடுச்சுனாக்க இறந்து போயிட்டேன்னு அர்த்தம். அப்போ நம்ம சுவாசிக்கிற காற்று தான் பிராணன். ஃபர்ஸ்ட் பிராணன் காற்று. பிராணன் போயிட்டு சமானன் மாறி வியானன் மாறி இப்படி பத்திரித தசை தனஞ்சயனா 9ஆவதா மாறி கடைசியாக வந்து மழை காற்று, மழை வழியாக அந்த காற்று வந்து வெளிப்படும். தன்னுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் மழை காற்றா 10வது தசை வாயும்பாங்க. 10வது வாயுக்கெல்லாம் போகும். வர்மாவில் வந்து இது துவாதச வாயும்பாங்க. 12 காற்றுகளாக வர்மாவில் வந்து பேசுவாங்க. அப்போ இந்த பிராணன் எவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்குள்ள இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உயிராக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், இளமையாக இருக்கும். பிராணனை விட அபானன் என்று சொல்லக்கூடிய கழிவு மழைக்காற்று எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம நோயாளியாக இருக்கும். நம்ம உடம்புல அதிகமாக அபானன் வாயு இருக்கணுமா, அதிகமாக பிராணன் வாயு இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய நடைமுறை ஒழுக்கங்களும் தான் வந்து முடிவு செய்யும். அப்போ பிராணன் அதிகமாக இருந்தால் அவன் ஆரோக்கியமாக இருக்கான்னு அர்த்தம். மழைக்காற்று அதிகமாக இருந்தால் அவன் வந்து நோயாளியாக இருக்கிறான் அல்லது செத்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்ற அர்த்தம். அப்போ இந்த வளர்ச்சித மாற்றங்கள் தினசரி செய்து கொண்டே இருக்குது, வீசிக்கொண்டே இருக்குது. அப்போ கால நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த அமுத காற்றில் நம்ம நல்ல செயல் செய்யும் போது நம்முடைய அந்த பெருவெளி வெள்ளலார் சொல்லிக்கிற அந்த பெருவெளியுடைய பார்வை அதிகமாகப்படுது. பெருவெளியுடைய பார்வை அதிகமாக பட நம்ம பெருவெளி மயமாக ஆகுவதற்கு அது நம்மளை வழிநடத்தி செய்கிறது. காலையில் அதிகாலை 3 மணி நேரத்தில் நம்ம வந்து நல்ல செயல்கள் செய்யும்போது எதை நோக்கி நம்ம போகிறோமோ அதோடைய பார்வை நமக்கு படும்போது ஒரு காந்த தொடர்பு, அதுக்கும் நமக்கும் ஒரு காந்த தொடர்பை ஏற்படுத்தி அதுக்கு போகக்கூடிய, அதாவது அந்த ஸ்பேஸுக்கு அந்த பெருவெளிக்கு போகக்கூடிய அந்த வழிமுறைகளை, அந்த நடைமுறைகளை, அந்த வழித்துறைகளை வந்து அது நம்மளை வழி நடத்தி செல்லும். இது வந்து ஆன்மீகம். ஓகே, இப்போ இது வந்து தலைவிதியை எப்படி மாற்றும்? இது ஒரு பெரிய வரலாறு. நம்முடைய தலைவிதி வந்து இஸ் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் கர்மா. நம்முடைய தலைவிதி என்பது கடந்த கால அடிப்படையில், கடந்த காலம்னா கடந்த பிறவிகளில் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப நம்முடைய தலைவிதிகள் வந்து தீர்மானிக்கப்படுது. அது திருக்குறளில் சொல்ற வகுத்தான் வகுத்த வகை அல்லால் கோடி தொகுத்தாருக்கு துய்த்தல் அரிது அப்படி சொல்லுவார். நீ எவ்வளோ வகுத்தபடிதான், நீ எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் உனக்கு என்ன வகுக்கப்பட்டதோ அதுதான் விதிக்கப்படும் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. வள்ளல் பெருமானும் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விடயங்களுக்கும் 2 காரணம் சொல்றார். ஒன்று ஊழ்வினை, 2வது அஜாக்கிரதை. இந்த ஊழ்வினை என்பது நம்ம முன் செய்த வினைகள். அந்த முன் செய்த வினைகளை வந்து கர்மா என்று சொல்லுவார்கள். இந்த கர்மாவை வந்து 3 விதமாக சித்தர்கள் வந்து பிரிக்காவ வள்ளல் பெருமான் சொல்வார். இது வந்து பாஸ்ட் என்பது சஞ்சீத கர்மா, பிரசன்ட் டென்ஸ் என்பது பிராப்த கர்மா, எதிர்காலத்தில் ஆகாமை கர்மா. அதாவது கடந்த காலம் செய்த வினைகளுக்கு ஏற்ப நம்ம வந்து பிறப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தென்னை மரம் வச்சோம்னா அது நம்ம தேங்காய் வரும். நம்ம இன்னைக்கு என்னதான் நல்ல தண்ணி ஊற்றினா கூட, எவ்வளோதான் உரம் போட்டால் கூட நம்ம விதைச்சது என்னமோ தேங்காய் தான். அப்போ தேங்காவுக்கு நம்ம தேங்காய் வருவது இயல்பு. இல்லை எனக்கு வந்து தேங்காய் வேணாம், எனக்கு வந்து கொய்யாப்பழம் வேணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம், முயற்சி பண்ணலாம். ஆனால் விதைக்கப்பட்டது என்னமோ தென்னை மரம் தான். தென்னை மரம் வச்சதுனால நமக்கு வந்து தேங்காய் தான் வாய்க்கும் என்பதுதான் கர்மா, லா ஆஃப் த நேச்சர், ஒரு இயற்கையினுடைய சட்டம். இது வந்து சஞ்சித கர்மா. அடுத்து பிராப்த கர்மா. சஞ்சித கர்மா அடிப்படையில் நம்ம வாழும்போது நமக்கு என்ன சேமிச்சு வைக்கணும், எவ்வளோ புண்ணியங்கள் சேமிச்சு வைக்கிறோமோ, எவ்வளோ நல்லது சேமிச்சு வைக்கிறோமோ அதை நம்ம வந்து அனுபவிக்க கடவார்கள். அதை தான் நம்ம அனுபவிக்கணும். அது வந்து அதான் பிராப்தம். இப்போ நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, இது 2 அடிப்படையில் நாளைக்கு நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு அனுபவிக்கின்ற ஒரு கர்மா இருக்குது. அதாவது எந்தெந்த காலகட்டத்தில் எப்பப்போ நம்ம கர்மா செய்யணுமோ அது அந்தந்த காலகட்டத்தில் அந்த கர்மாவினையை நம்ம அனுபவிக்கிறோம். போன ஜென்மங்களில் நம்ம எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் அனுபவிச்சோம் செய்தோமோ இந்த காலகட்டத்தில் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த வயதில் அந்தந்த துன்பத்தை நம்ம அனுபவிப்போம். இதுதான் பிராப்தம், இதுதான் கர்ம வினைகள். இதை வள்ளல் பெருமான் ரொம்ப தெளிவாகவும் நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. முனித்த விவினையோ நின் அருள் செயலோ தெரியல. சில இடங்களில் வள்ளலார் வந்து ஒரு பாடலில் வந்து சொல்லுவார், ஒரு பிள்ளைப்பிரி விண்ணப்பத்தில் சொல்லுவார். பிள்ளைப்பிரி விண்ணப்பம் 133 பாடல்களை கொண்டது. ரொம்ப அற்புதமான ஒரு பதிகம். அதில் வந்து ஒரு பெண் வந்து என்னோட கலந்து எனக்கு செஞ்சுட்டா, அப்புறமா எனக்கு வந்து விதி வசத்தினால நான் வந்து அழுதேன். அந்த விதி வசம் என்பது தான் வந்து கர்மா, பிராப்த கர்மா.
முன்ன செஞ்ச விதிவசத்தினால. ஆனா வள்ளல் பெருமான் பெண்ணோட கலக்கல. அப்படின்னு ஒரு கனவு கண்டதாக அந்த பாடல் நமக்கு வந்து அமையும். கனவுல கூட வள்ளல் பெருமான் தனக்கு காமம் வரக்கூடாது என்று விரும்பியது நமக்கு அந்த பாடல் வலியுறுத்துது. அப்ப அந்த பாடல்ல வள்ளலார் வந்து இது விதிவசமுங்கிற நான் அதுல மென்ஷன் பண்ண வேண்டியது விதிவசமோ என் விதிவசத்தை நொந்துன இழத்தேங்கிற. அப்ப வள்ளல் பெருமான் இந்த காலகட்டத்துல தந்தை இல்லாம இருக்கணும் அப்படின்றது விதி. வள்ளல் பெருமான் கடவுளாக பிற்பாடு ஆனார். அது வள்ளலாருடைய முயற்சி, கடவுளுடைய பிராப்தம். ஆனா வள்ளல் பெருமானுக்கு அதிக அந்த சின்ன வயசுலயே அப்பா இறக்கணும், 5வது குழந்தையா பிறக்கணும் அப்படின்றது, ஏழ்மையில வறுமையை வாழணும் அப்படின்றது, வறுமைக்கு சென்னைக்கு போகணும் என்பது, அவங்க பாட்டி வீட்டில் இருக்கணுங்கிறது, அவங்க பாட்டி வீட்டில் போதுமான ஆதரவு கிடைக்காம திரும்ப அவங்க வந்து பாரிஸுக்கு 7 கிணறுக்கு வரணுங்கிறது, அங்கே வந்து 32 ஆண்டுகள் வாழ்ந்து சில பல கஷ்டங்கள் வள்ளலார் வந்து சில பல கஷ்டமே இல்லைன்னு வள்ளலார் பெருமான் சொல்லலை, நிறைய கஷ்டப்பட்டேன்னு தான் சொல்றார். அது உலக வாழ்க்கையிலும் சரி, சன்மார்க்க வாழ்க்கையிலும் சரி. அப்போ இது எல்லாமே பார்த்து நம்ம வந்து ஆய்வு செய்ய கண்ணோட பார்க்கும்போது அவருக்கு ஒரு சில கர்மாக்கள் இருந்து அந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சுட்டு போயிட்டார். இது எல்லாமே வகுத்தபடி அவருக்கு நடக்குது. ஓகே, இந்த கர்மாப்படி தான், சஞ்சித கர்மாப்படி தான் இப்போ நாமளும் சில கர்மாக்களை அனுபவிக்கணும் வகுக்கப்பட்டு வரோம். இப்போ நான் வந்து கள்ளக்குறிச்சியில் பிறக்கணும், நீங்கள்லாம் வந்து விழுப்புரத்தில் பிறக்கணும், அவர் இங்கே பிறக்கணும், இவர் இங்கே பிறக்கணும், அந்த அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், இவங்களுக்கு தாய் தந்தையாக பிறந்துக்கணும், அப்படிங்கிற கர்ம வினைகள் அடிப்படையில் எப்படின்னா கடந்த காலம் செஞ்ச வினைகள் அடிப்படையில் அந்த தலைவிதிகள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மனிதனுக்கு வந்து வகுக்கப்படுது. அந்த தலைவிதியை அவங்களும் அனுபவிக்கிறாங்க. என்னதான் சில நோய்கள், சில காலங்களில் சில நோய்கள் அனுபவிக்கிறாங்க, சில காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில இழப்புகளை அனுபவிக்கிறாங்க. சில காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு 10-50 வயசில் ஒருத்தனை ஏமாத்திருப்போம். அது அந்த ஏமாத்துறது காரணமாக இப்போ நம்மளுடைய அந்த காலகட்டத்தில் அவன் நம்மளை ஏமாத்துறதுனே ஒருத்தன் பிறந்து வந்து ஏமாற்றி போயிடும். யாரோ என்ன ஒரு காரணத்தில் இவன் ஏமாற்றி போயிட்டாங்க நம்ம இந்த மாதிரிலாம் நடைமுறையில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாமே நமக்கு விதிக்கப்பட்ட ஒரு தலைவிதியாக இருக்கிறது. இந்த தலைவிதிக்கு வந்து சில நோய்களும் பாதிக்கப்படுது. சில பேர்த்துக்கு பார்த்தா பிறந்த உடனே இம்யூனிட்டி பவர் குறைவாக பிறப்பாங்க. இம்யூனிட்டி பவர்களை சீக்கிரமாக பார்த்தா அந்த குரல்லாம் மக்கும் அவங்களுக்கு. சில பேர்த்துக்கு பார்த்தா சொட்டத்தில் வந்து சீக்கிரமாக வந்து முடியெல்லாம் கொட்டிடும். சில பேர்த்துக்கு வந்து கூன் வாழுங்க. சில பேர்த்துக்கு வந்து ஆணாக பிறந்தாலும் பெண் குரலை வந்து பெற்று இருப்பார்கள். அப்போ இவர்களெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லாம் முன் ஜென்மங்களில் அவங்க பிறப்பின் அடிப்படையில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக பிறந்தவர்கள். ஓகே, இந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் ஒரு பக்கம் ஆன்மீக தொடர்புள்ள கர்மாக்கள், கர்மாவின் அடிப்படையில் அவங்கவுங்க விதிப்படி பிறக்கிறாங்கிறது ஒரு பக்கம். இந்த விதியை எப்படி வந்து நோயாக கன்வெர்ட் பண்ணி கடவுள் நமக்கு இங்கே டிசைன் பண்ணி எப்படி செட்டிங் பண்ணி வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஒரு நுட்பமான ஒரு விடயம் இருக்குது. எப்படின்னாக்க தேதின்னு சொல்கிறோம். நீங்கள் இந்த தேதி என்பது திதிம்பாங்க. திதி தான் தேதின்னு வருவாங்க. அதாவது சூரியனை வந்து சந்திரன் வந்து சுற்றி வர காலத்தின் அடிப்படையில் தான் நமக்கு மாதங்கள் வந்து கணக்கிடப்படுது. திதி அதை தான் தேதிம்பாங்க. அதாவது பிரதமை 15 நாள் தேய்பிரையிலிருந்து இப்போ தேய்பிரை போய்கிட்டு. தேய்பிரை என்பது சந்திரன் வந்து தேய்ந்து கொண்டே போவது. கடைசியில் அமாவாசை, பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் 15 நாள், அமாவாசை வந்து திரும்ப பௌர்ணமி வரைக்கும் 15 நாள். வளர்பிறை தேய்பிரை அப்படின்ட்டு நமக்கு வந்து 15 நாள் 30 நாள். இதை தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். நம்ம வந்து 30 நாளுங்கிறத ஒரு மாதங்கிறத வந்து நம்ம எங்கேயோ இருந்தோ எப்படியோ இல்லை வள்ளல் பெருமான் தோற்றுவித்தோ நமக்கு வந்து இந்த கணக்கு கிடையாது. வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி பல ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக நமக்கு முன்னோர்கள் வந்து இந்த ஒரு மாத கணக்கு எதன் அடிப்படையில் சந்திரனுடைய தேய்பிரையும் வளர்பிரையும் அடிப்படையாக கொண்டு தான் நமக்கு வந்து கணக்கிடப்படுது. இப்போ சந்திரனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, அந்த திதி அப்படி என்பது 24 மணி நேரம். உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன், 24 மணி நேரம். அந்த உதாரணத்துக்கு பிரதமை திதின்னு வச்சுக்கோங்க. இந்த பிரதம திதியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு ரெண்டாக பிரிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் என்பது ஃபர்ஸ்ட் 12 மணி நேரம் அந்த திதியில், செகண்ட் ஆஃப் என்பது ரெண்டாவது 12 மணி நேரம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த திதியில் ஃபர்ஸ்ட் 12 மணி நேரம் பிறந்தவங்க, உதாரணத்துக்கு பிரதம திதி வந்து இன்னைக்கு வந்து விழாக்கிழமை காலையில் தொடங்கி நாளைக்கு காலை வரைக்கும் இந்த திதி இருக்குது. 24 மணி நேரம் இந்த திதின்னு வச்சுக்கோங்க.
இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்பது இன்னைக்கு வந்து காலையில 6 மணி வரைக்கும். காலையில 6 மணி, சாயங்காலம் 6 மணிக்கு 12 மணி நேரம். ஃபர்ஸ்ட் ஹாஃப். அந்த திதியில ஃபர்ஸ்ட் பாதி. 2வது பாதி என்பது சாயங்காலம் 6 மணிலிருந்து மறுநாள் 6 மணிக்கு 2வது பாதி. இப்போ ஒரு குழந்தை அத கர்ம வினைப்படி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஆரோக்கியமாக இருக்குதுன்னாக்க, அந்த குழந்தை எப்ப பிறக்கும் அப்படின்னாக்க, அதிகாலையில காலையில 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடியே பிறந்துரும். அதாவது அந்த சந்திரன் வந்து சூரியன்ட்டிருந்து பெறக்கூடிய சக்தி எப்படின்னாக்க, அந்த சக்திகள் அதிகமா இருக்கிறது. அந்த அமுத காத்து, அமுத நேரம் வந்து அதிகமா இருக்குது சந்திரனுக்கு எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 12 மணி நேரம் வளருது. அடுத்து 12 மணி நேரம் அந்த அமுதமானது இந்த பூமியில சந்திரன்ட்டிருந்து தான் நமக்கு அமுதமே வருது. அமுதம் எங்கிருந்து நமக்கு இந்த உலகத்துல வருதுனாக்கா, சந்திரன் வந்து குளிர்ச்சி கிரகம். சந்திரன் தான் குளிர்ச்சி தான். அமுதம் என்பது குளிர்ச்சி. கார்பன் டை ஆக்சைடு, அபான வாயு, கழிவு காற்று என்பது சூடு. நீங்க பார்க்கலாம், மலைவாயு வெளியே போற காற்று சூடா இருக்கும். நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து குளிர்ச்சியா இருக்கும். அப்ப சந்திரன் தான் வந்து குளிர்ச்சி கிரகம். அப்ப சந்திரன்ட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் அந்த திதி. ஏன்னா சந்திரனுடைய நகர்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த திதி வகுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சந்திரனுடைய நெருக்கம் வந்து பூமிக்கு அதிகமா இருப்பதனால அதிகமான ஃபர்ஸ்ட் 12 மணி நேரம் அதிக அமுதம் வீசுது. அப்ப அதிக அமுத நேரம் வீசும்போது அந்த குழந்தை பிறக்க வைக்கும்போது அதிக அமுதத்தை சுவாசிப்பதனால அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. இம்யூனிட்டி பவர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அதிகமா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிறக்கிறது வந்து விதி, செகண்ட் ஹாஃப் பிறக்கிறது விதி. அது பழைய காலத்து கர்மாவின் அடிப்படையில வந்து பிறக்கிறது. பிறக்கும் போது எப்படி இந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவும் அதிகமாகவும் பிறந்தத்தின் அடிப்படையில் எப்படி இந்த குழந்தை இருக்குதுனாக்கா, அது இந்த முறை அடிப்படையில் தான். அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதிக அமுதம் இருக்கும்போது, அதிகமான அந்த திதி இருக்கும்போது பிறந்தா அந்த குழந்தை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பிறந்தா அந்த சந்திரன்ட்டு பூமியில வீசக்கூடிய காற்றானது, அமுதமானது குறைவாக இருப்பதனால நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக பிறக்கும். அப்ப இந்த கொரோனாவில் யார் இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தவர் தான் இறந்தாங்க. அவங்க பொதுவாக பை பர்த்லே நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் குறைவாக இருந்ததோ அவங்களுக்குலாம் இறந்துருவாங்க. குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சளியெல்லாம் சீக்கிரமாக பிடிக்காது. நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைவான குழந்தைகள் சீக்கிரமாக குறையும். இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க டாக்டர்னா, ஆன்டிபயோட்டிக் தான் கொடுக்குறோம். நோய் எதிர்ப்பு சக்தி சத்து தான் கொடுக்குறோம். நம்ம லிவரை பலப்படுத்தக்கூடிய மருந்தை தான் வந்து ஆன்டிபயோட்டிக்காக எல்லாம் கொடுப்பாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டுறாங்க. ஏன்னா குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது, அதனால் நோய் வாய்ப்பட்டுருச்சு. அதனால வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுத்து அந்த குழந்தைய அந்த நோயை தீர்க்குறாங்க. நோய்க்கு என்ன காரணம்னாக்க 2 தான் காரணம். நீங்கள் 4448 நோய்களையும் நம்ம 2 வகையாக தான் பிரிக்க முடியும். ஒன்று டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டல் பவர், அதாவது பிராண ஆற்றலினுடைய குறைபாடு, சத்து குறைபாடு. பிராண ஆற்றல் நம்ம உடம்புல இருந்த குறைபாடை தான், அதனால பலவீனமாகி உறுப்புகள் பலவீனமாகி நோய் வரும். இது முதல் வகையான நோய். அடுத்த 100 வகை நோய் கழிவுகளுடைய தேக்கமே நோய். உடம்புல எந்த அளவுக்கு கழிவு இருக்குதோ அது தேக்கமாகிடும். கொழுப்பு கழிவு அதிகமாக இருந்தால் நம்ம வந்து ஹார்ட் பிளாக் வரும். மற்ற கிருமி தொற்றுகள், மற்ற கட்டிகள், அந்த மாதிரியான கழிவுகள் இருந்தால் புற்றுநோய் வரும். இப்படி கழிவுகளுடைய தேக்கம் தான் நோய். கெட்ட கொழுப்புங்க வருது, HDL வருது, நிறைய கொழுப்புகள் நோய்கள் வருது. அப்போ எல்லா நோய்களையும் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று சத்து குறைபாடு, 2வது கழிவுகளுடைய தேக்கம், உடம்புல கழிவு தேங்கி இருக்குது. அப்போ சத்து குறைபாடாக இருப்பது தான் நமக்கு வந்து நோய் சக்தி இம்யூனிட்டி பவர் குறைவாக இருப்பதனால தான் சீக்கிரமாக நமக்கு நோய் வந்து அட்டாக் ஆகிடும். நமக்கு நோய் கிருமிகள் நம்ம உடம்புல வரும்போது அந்த நோயை, அந்த கிருமியை எதிர்த்து போராடக்கூடிய சத்து நம்ம உடம்புக்குள்ள இருந்தால் அந்த நோய் இருந்து நம்ம தான். நமக்குள்ள எல்லாத்துக்கும் கிருமி தான் இருக்குது. ஒருத்தர் தும்புறாம் போது அவன் அந்த ஒரு தும்புல பல ஆயிரம் கிருமிகள் வருது. சில பேரை ஈஸியாக பாதிக்குது, சில பேரை வந்து பாதிக்கல. என்ன காரணம்னாக்க, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்கள் வந்து அந்த கிருமியை கடந்து கிருமியை எதிர்த்து நின்று வாழ்ந்து விடுவார்கள் ஆரோக்கியமாக. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் வந்து சீக்கிரமாக அந்த கிருமியினால் தாக்கப்பட்டு நோயாளியாக மாறிவிடுவார்கள். அப்போ சீக்கிரம் சொட்ட வெடியுது, சீக்கிரம் முதுகில் கூண் விளையுது, சீக்கிரம் நோய் வந்து ஏதோ ஒரு பெரிய நோயில் சீக்கிரம் அட்டாக் ஆகிடுறாங்க, சீக்கிரம் சுகர் பேஷண்ட் ஆகிறாங்க, சீக்கிரம் இதய பிரச்சனை ஆகிறாங்க. சின்ன வயசுலேயே நமக்கு வந்து ஒரு 40 வயதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் நோயாளி ஆகிறாங்கனாக்க
அவர்கள் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அவர்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதுக்கப்புறம் 40 வயசுக்கு முன்னாடி யாராவது கண்ணாடி போடுறாங்கனாக்க அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. விட்டல் ஃபோர்ஸ் வந்து குறைவாக இருக்குது. அந்த பிராணன் ஆற்றல் அமுதம் அவங்க உடம்புல குறைவாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக. அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செமன் அனாலிசிஸ் அந்த விந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அதில் அவங்களுக்கு தெரியும் அந்த மோட்டாலிட்டி நகர்ந்து போகிற தன்மை குறைவாக இருக்கும். கண்ணாடி போடும்போது நீங்கள் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விந்து குறைபாடு கண்டிப்பாக இருக்கும். நானும் ஒரு பேஷண்ட்டு கால் பண்ண போய் சொல்லுவேன், நீங்கள் கண்ணாடி தான் போட்டுருப்பீங்க, எப்படிங்க என்னை பார்க்காம கண்ணாடி போட்டுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க விந்தணு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தாவே விந்தணுக்கள் குறைபாடு கண்டிப்பாக இருக்கும். ஒரு 40 மில்லியன் இருக்குன்னாக்கா அவங்களுக்கு வந்து 20 மில்லியன் 10 மில்லியன் 5 மில்லியன் தான் இருக்கும். அதேபோல் அதோட உயிர் தன்மையும் குறைவாக தான் இருக்கும். அப்போ அவங்க உயிர் விந்தணுக்கள் குறைபாடாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து கண்ணாடி போடுவாங்க. கண் பாதிக்கும். கண் பார்வைக்கும் நம்முடைய விந்துக்குமே நிறைய சம்மந்தம் இருக்குது. லிவருக்கும் நம்முடைய பார்வை கண்ணுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இது வந்து ஒரு அனாட்டமிக் சித்த மருத்துவத்துடைய அனாட்டமி. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்க 40 வயசுக்குள்ளே ஏதாவது ஒரு நோயாளியாக ஆக்கப்பட்டுருவாங்க. 40 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் சொட்டை வந்து ஒரு பாதி முடி இல்லாமல் போயிடும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நோயாளியாக ஆகிடுவாங்க. அப்போ அவங்களாம் வந்து சரியான முறையில் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து விதிக்கப்பட்ட விதி. அப்போ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது இது ஓகே, இதெல்லாம் நமக்குள்ள பிரச்சனை. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சா பிறந்துட்டோம், நம்ம கர்மாவின் அடிப்படையில் பின்னாடி அதாவது திதியினுடைய பாதி செகண்ட் ஹாஃபில் வந்து பிறந்துட்டோம். செகண்ட் ஹாஃப் போனவங்களாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பாங்க, சீக்கிரம் அட்டாக் ஆகிடும் அவங்களுக்கு. அப்போ நம்ம அது தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு காலத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டோம். அதன் அடிப்படையில் விதி வகுக்கப்பட்டு நம்ம பிறந்துட்டோம். பிறந்தாச்சுங்க, இப்போ என்ன செய்வது? இதுக்கு தான் வல்ல பெருமான் வந்து நமக்கு சொல்கிறேன், நீ வந்து காலையில் அதிகாலையில் எழுந்திருச்சு அமுத காற்றில் நீங்கள் வந்து தியானம் செய்ய. இந்த அமிர்த நிலை தியானம் உங்களுடைய தலைவிதியை மாற்றும். நான் சொன்ன மாதிரி முதுகெலும்பு நேரம் நின்று நீங்கள் கடவுளை வணங்கும் போது கடவுளுடைய பார்வை நமக்கு ஒதுப்படும். கடவுளுடைய அணுக்கிரகங்கள் நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எப்போ என்ன பண்ணுறீங்க, 100 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல வந்து 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. ஏன்னா கடவுளுடைய பார்வை, கடவுளுடைய ஸ்பேஸ், கடவுள் வாழ்கின்ற அந்த வெளி வந்து இந்த பூமி மேலே படுற நேரத்தில் நீங்கள் கடவுளை வணங்கும் போது அமுத காற்று உங்களுக்கு அதிகமாக வீசுது. மூளை வந்து ஃப்ரெஷ்ஷாக இயங்கும். மூளை வந்து பல மடங்கு ஆற்றலோடு இயங்கும். மூளை பல மடங்கு ஆற்றலோடு இயங்கினா நம்ம உடம்புக்கு எந்தெந்த உறுப்புகளுக்கு எந்தெந்த கிளான்ஸ் சுரப்பிகள் சுரக்கணுமோ அதை கரெக்டாக சுரந்து அந்தந்த உறுப்புகளையும் பலவிதமாக வச்சுருக்கோம். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் நம்ம இருக்க முடியும். ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்க முடியும், ரெண்டாவது வந்து நம்மளுடைய தலைவிதியை மாற்ற முடியும். நமக்கு இந்த தேதியில் இதுதான் நீ அனுபவிக்கிற விதி இருந்தால் கூட நம்ம கடவுளுடைய அனுக்கிரகங்கள் செய்யும்போது அந்த ஒரு கல் வந்து ஒரு 50 கிலோ கல் நம்ம மேலே அடிக்கணும் அப்படின்னு விதி. அப்படி அடிக்கணுங்கிறது தான் நம்முடைய தலைவிதி. இந்த 40 வயசுல பொதிகை பெண்ணுக்கு ஒரு பெரிய கல் அடிக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கல் அடிக்கணும் அப்படிங்கிற விதியை அமுத நேரத்தில் நம்ம தியானங்கள் செய்து கொண்டு கடவுளை நினைத்து கொண்டு வரும்போது கடவுளுடைய அனுக்கிரகங்கள் நமக்கு கிடைக்கும் போது கடவுள் என்ன பண்ணுவார், அப்படியே அந்த கல்லை தாங்கி நமக்கு வந்து மேலே விடுவார். ஒருத்தவங்க ஒரு கல்லை அடிக்கிறதுக்கும் ஒரு கல்லை வச்சு மோதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கல்லை ஃபோர்ஸாக அடிக்கும்போது நமக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த கல் விழியுங்கிறது விதி தான், விதி மாற போகிறது இல்லை. ஆனால் அந்த கல் எப்படி விழியுது, ஃபோர்ஸாக வந்து அடிக்காமல் அப்படியே லைட்டாக தொட்டுட்டு கீழே விழுந்து எந்த பாதிப்பும் வராது. ஆனால் நம்ம அந்த விதியை அனுபவிக்கிறோம். இந்த விதிங்கிறது வந்து லோ ஆஃப் த நேச்சர், இயற்கையோட சட்டம். அது கடவுள் தான் வகுத்து வச்சார். கடவுளை வகுத்து சட்டம் கடவுளே வந்து மீற மாட்டார். அவங்க கீழே இருக்கிற சிஸ்டம்லாம் வகுத்துக்கப்பட்டது. அதுதான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். அருட்பெருஞ்சோதி இறைவனுக்கு கீழே இருக்கிற நிறைய ஆட்டோமேட்டிக், நிறையா பிரதமருக்கு கீழே நிறைய டிபார்ட்மெண்ட் அது தனியாக இருக்குது. பிரதமர் மோடியே வந்து நம்ம ஊரில் தாசில்தார் வேலையெல்லாம் பார்க்கல. ஆனால் தாசில்தார் பிரதமருக்கு கீழே இருக்கிற ஒரு சிஸ்டம். அவர் வந்து அவர் வேலையை அவர் ஒழுங்காக பார்ப்பார். அது நம்ம பிரதமருக்கு பிடிச்சவராக இருந்தாலும் சரி, பிரதமருக்கு பிடிக்காத இருந்தாலும் அவருடைய விதிப்படி அவர் செய்வார். அதே மாதிரி நம்மளுடைய விதி செய்யும். ஆனால் கடவுளுடைய அனுக்கிரகங்கள் இருக்கும்போது அந்த தாங்கிய துணையாக கடவுள் இருப்பார். இப்போ எப்போ அனுக்கிரகம் கிடைக்குனாக்க அவருடைய பார்வை பூமி மேலே வெளியும் போது, அதாவது அதிகாலை அமுத காத்த நேரத்தில் நம்ம வந்து தியானங்கள் செய்யும்போது, ஜீவகாரணி செய்யும்போது, அருட்பா படிக்கும்போது, எழுந்தனை திருத்தல், இச்சையன்றி நுகர்தல், ஜபதம செய்வல், தெய்வம் பரவல், பிற உயிர் கிரங்கள், இது போன்ற நேரங்களில் நம்ம வந்து கடவுளை செயல்களில் நன்னெறி ஒழுக்கங்களை நம்ம வந்து ஈடுபடும் போது அவருடைய அனுக்கிரகம் ஒரு பக்கம் கிடைக்கும். ரெண்டாவது அமுத காற்று நம்ம சுவாசிக்கும் போது அந்த 3 மணி நேரம் நம்ம உடம்புக்குள்ள அமுதம் போச்சுன்னா மீதி 21 மணி நேரம் நமக்கு வீசக்கூடிய விஷ காற்றினுடைய தாக்கத்திலிருந்து நாம் வந்து
விடுபட்டு வாழலாம். அதோடைய தாக்கத்திலிருந்து நம்முடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் கரணங்கள் துருப்பிடிக்காம இருக்கும். அதாவது விஷக்காற்று என்பது நமக்கு வந்து நல்லது, பாசிட்டிவ் எனர்ஜி. 21 மணி நேரம் இந்த உலகத்தினுடைய சுற்றுப்புற என்வாரன்மெண்ட் அடிப்படையில் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வீசி கொடுக்குது. விஷங்கள் வீசி விஷக்காற்றில் என்ன நடக்குதுனாக்க நம்முடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உயிர் இதில் இருக்கின்ற அந்த அறிவுகள் வந்து மறைக்கப்படுது. இதான் கிரகண தோஷங்கள் அப்படின்னு பெருமாள் சொல்றார். விஷக்காற்றுல நம்முடைய அறிவு மறைக்கப்படுவது, அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் மறைக்கப்பட்டால் அது வந்து சந்திர கிரகணம். ஜீவ அறிவு நம்முடைய உயிருக்கு நமக்கு தெரியும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் நமக்கு அந்த செய்யாமல் இருக்க முடியாத சூழ்நிலையில் ஐயோ இதெல்லாம் பாவங்க, இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்றாருங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனாலும் அந்த தப்பை போய் நம்ம செய்வோம். எப்போ அந்த மனம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க. ஏன்னா மனம் வந்து 21 மணி நேரம் விஷக்காற்று கொண்டு வீசிக்கொண்டு இருப்பதுனால விஷம் வந்து மனசுக்கு வந்து சப்போர்ட். மாயை வந்து மாயோட பிள்ளை தான் மனம். இப்போ மனசுக்கு வந்து சப்போர்ட்டபிள். இப்போ மனம் வந்து தெறிகட்டு ஓடும், கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. அதோட புத்தியும் அப்படிதான், சித்தமும் அப்படிதான், அகங்காரம் அப்படிதான். அதுக்கடுத்து உயிர், உயிரில் இருக்கிற அந்த ஜீவ அறிவு மறைக்கப்படும். எப்போ 21 மணி நேரம் விஷக்காற்றில் இயங்கும்போது இந்த 3 மணி நேரம் அமுத காற்றை நம்ம வந்து சுவாசிச்சுட்டு இருந்தால் அந்த விஷக்காற்றினுடைய தாக்கம் நமக்கு தாக்காமல் இருக்கும். இப்போ விஷக்காட்டில் இருந்து தாக்கம்லாம் நீ படித்தபடி நீ வந்து செயல்பட முடியும், நீ படித்தபடி கடைப்பிடிக்க முடியும். இது கூடாதுன்னா கூடாது, ஐயா இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, சாப்பிடாம இருக்க முடியும். இல்லை ஐயா வந்து எண்ணெய் போட்டு சாப்பிட சொன்னார், இருந்தாலும் எண்ணெயை வடையை பார்த்தோன்னே ஆசையாக இருக்குது. அந்த மனம் வந்து ஒழுக்கத்துக்கு கற்றுக்குள்ளே வரணும்னாக்க நீங்கள் அதிகாலை 3 to 6 வரைக்கும் அமுத நிலை தியானம் பண்ணணும். அது உங்கள் விதியை மாற்றும். விதியினுடைய பாதிப்பு வந்து உங்களை மாற்றும். எப்படி இது வந்து விதியை மாற்றுதுனாக்க இப்படி தான் இது விதியை மாற்றுது. என்னங்க அதிகாலையில் இருக்குது அவ்வளோ நன்மையானாக்க ஆமாம், அவ்வளோ நன்மைகள் வந்து நமக்கு வந்து அமுதம் அப்படின்றது தான் நம்ம உயிர். நம்ம உயிரியே இது மாற்றும். நம்ம 40 வயசுல செத்து போகணும் அப்படின்னு விதி இருந்தால் கூட தினசரி நீங்கள் அமுத நிலை தியானம் செய்ய உடம்புல வந்து இன்னும் நோய் சக்தியில் கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா அந்த விதிப்படி 40 வயசுல ஏதோ ஹார்ட் பிளாக் இது வந்தால் கூட அதுலேருந்து தப்பித்துக்கொள்ளும். எப்படி ஹார்ட் நல்லா பம்பிங் சிஸ்டம் இருக்கும். இது இம்யூனிட்டி பவர் நம்ம உடம்புல அதிகமாக இருந்தால் ஹார்ட் பம்பிங் சிஸ்டம் இருந்தால் அது அந்த ரத்த குழாயில் நமக்கு அடைப்பு இருந்தால் கூட அந்த ரத்தம் பிளாக் ஆகும். ஒரு வாட்டர் தண்ணி பைப்பு இருக்குது. அந்த பைப்பு வந்து ஒரு ஹெச்பி வந்து ஒரு 200 ஹெச்பி பவர் ஹார்ஸ் பவரில் வந்து பம்பிங் சிஸ்டம் நல்லா மோட்டர் ஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த குழாய் எங்கேயாவது மடக்கியிருந்தா கூட டக்குன்னு நிமிர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக ஒரு 50 MP ஹெச்பி பவரில் மோட்டர் ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது மடங்கினது தான், ரத்த நாளங்கள்லாம் மடக்கிறது அப்படியே மடங்கி தான் இருக்கும் அந்த பைப்பில். அதே மாதிரி தான் நம்ம ஹார்ட் நல்லா பம்பிங் சிஸ்டம் நல்லா இருந்துச்சுன்னா வெரிகோஸ் வெயின்லாம் வராது, ஹார்ட் அட்டாக்லாம் வராது. அப்போ நம்ம அமுத தியானங்கள் பண்ணும்போது நம்ம உடம்புலேருந்து பிரபஞ்சத்திலேருந்து சந்திரன்லேருந்து நமக்கு அதிகப்படியான அமுதங்கள் கிடைக்கும் போது அந்த குளிர்ச்சி இருக்கும்போது உடம்பு எல்லாமே அதோடைய பலமாக இருக்கும். அந்த உறுப்புகள் எல்லாம் ராஜ உறுப்புகள் எல்லாம் பலமாக இருக்கும். அப்போ வெளியிலேருந்து எந்த விதமான காரணங்கள் நோய் தேக்கங்கள் இருந்தால் கூட அதை கடந்து நமக்கு வாழ முடியும். அப்போ நம்ம விதியவே மாற்றுறோம். நமக்கு இத்தனை வயசு இறந்து போகணுங்கிற விதி இருந்தால் கூட அதை மாற்றக்கூடிய ஒரு வழிபாட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய அமுத நிலை தியானம். இதில் தான் வள்ளலார் வந்து அதிகாலையில் நேரத்திலேயே சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி எழுந்துருங்க அப்படிங்க. சூரியன் உதிச்ச பிறகு எழுந்திரிச்சா என்ன? அடுத்த கேள்வி, சூரியன் உதிப்பதுக்கு என்ன நடக்கும்? சூரியன் இந்த பூமியில் இருக்கும்போது பூமியும் குளிர்ச்சியாக இருக்கும். சூரியன் சந்திரனுடைய ஆதிக்கம் நைட்டு ஃபுல்லாக சந்திரனுடைய இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே குளிர்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சந்திரன் வந்து செட் ஆகிட்டு சூரியன் வந்து ரைஸ் ஆகிறார் காலைல 6 மணிக்கு. சூரியன் வந்த உடனே பூமி வந்து சூடாகும். ஆஃப்டர் 6 o'clock பூமி சூடான உடனே பூமியில் படுத்துக்கிற நம்ம உடம்பும் சூடாகும். உடம்பு சூடானால் மழை ஃப்ரீயாக போகாது, ஏன்னா மலச்சிக்கல் வரும். சூரியன் உதிச்சதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து எழுந்துச்சிங்கன்னா உடம்பு வந்து பித்தம் உடம்புல ஏறிக்கும். பித்தம் உடம்புல ஏறினா மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல் தான் எல்லா நோய்களுக்கும் ஆதி காரணம். மலச்சிக்கலே ஆதி நோய், மற்றதெல்லாம் மீதி நோய் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. இப்போ மலைக்கட்டை ஒழிச்சா நமக்கு வந்து பிறவிக்கட்டையை ஒழிச்சிடலாம் அப்படின்றலாம் சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மலைக்கட்டை இருக்க தான் வள்ளலார் 6 மாதம் டைமில் பெய்தான்னு சொல்லு. சூரியன் உதிப்பு ஆஃப்டர் சன்ரைஸ், சூரியன் உதயமான பிறகு நம்ம எழுந்துச்சுன்னா பித்தம் ஏறி உடல் பித்தமாக மாறும், மலச்சிக்கல் ஏற்படும். சூரியன் உதிப்புக்கு முன்னாடியே எழுந்துருச்சு நம்ம வந்து மழையும் இல்லாமல் மலைக்குடலில் மழை இல்லாமல் இருந்தோம்.
நீ மழையிலனாவே உங்களுக்கு வந்து அறிவு தெளிவாகும், ரத்தம் வந்து சுத்தமாகும், நரம்புகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நரம்புகள் ஆரோக்கியமானா நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இயங்க முடியும். நீங்கள் 6 மணிக்கு முன்னாடி எழுந்திரிக்கிற பார்த்தீங்கன்னா எல்லாமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. 6 மணிக்கு பின்னாடி நீங்கள் சூரியன் உதயமான பிறகு எழுந்திரிக்கலாம் போய் பார்த்தீங்கன்னாங்க எல்லாமே ரொம்ப டல்லஸாக இருப்பாங்க, ஃபிசிக்கலி டல். பார்த்தீங்கன்னா மழை ஃப்ரீயாக போகாது, மலச்சிக்கல் இருந்தால் மலச்சிக்கல் வரும். மனசிக்கலாகிறவங்க எந்த காரியமும் விருத்தியாகாது, சோம்பலாக செய்வாங்க. இப்போ 6 மணிக்கு முன்னாடி எழுந்திரிக்கிறதுல ஃபிசியாலஜி அடிப்படையில் உடலியல் தத்துவத்தின் அடிப்படையிலும் நிறையா பெனிஃபிட் இருக்குது. ஆன்மீக ரீதியாகவும் கடவுளுடைய கருணை பெறுவோம், பிறவை ஒழிப்போம். நம்ம கடவுளுடைய காலத்தில் எழுந்திருக்கிற விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும். ரெண்டாவது நம்முடைய மனம் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 12 மணி நேரம் ஒரு 5-6 மணி நேரம் தூங்கும்போது உங்களுடைய மனதுடைய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஆழ்மனது இந்த துரிய நிலையில் போய் மனம் சார்ஜ் ஆகிருக்கும். இப்போ காலையில் எழுந்திருக்கும் போது உங்கள் மனம் வந்து துரிய நிலையில் இருக்கும். மனதினுடைய அலை பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ரிலாக்ஸாக இருக்கும். அது அதிகாலை என்பது மணல் மாதிரி. 6 மணிக்கு பின்னாடி என்கிற மனநிலை எப்படி என்பது நமக்கு வந்து சூரியன் ஒளிப்பத பிறகு நம்முடைய மனம் வந்து கல் மாதிரி, பாறை மாதிரி. அப்போ அதிகாலையில் நம்ம மனசில் ஊற்றின தண்ணி ஊற்றினா மணலுக்குள்ளாக போயிட்டு அது மனதுக்குள்ளார அந்த தண்ணி இருக்கும். ஆனால் பாறையில் ஊற்றுற தண்ணி நம்ம பக்கவாட்டில் சிதறி போயிடும். அதிகாலையில் நீங்கள் எழுந்திரிச்சு உங்களுக்கு என்ன வேணும், மரணமில்லா பேர் வாழணும், நோயற்ற வாழ்வு வேணும், உலகம் நன்மையாக இருக்கணும், நாட்டில் எல்லாம் பசிகள்லாம் இல்லாமல் இருக்கணும், இப்படியான பல கேள்விகள் பல வேண்டுகோள்கள் நீங்கள் அமுத நேரத்தில் கடவுளை நோக்கி வைக்கும்போது இந்த பிரபஞ்சம் அதை உள்வாங்கிட்டு அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அது பிரம்ம முகூர்த்தம் தான். இது வந்து கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, கோல்டு டைம். நமக்கு அதிகாலை என்பது இப்போ நடைமுறையில் உள்ள ஸ்பீக்கர்லாம் என்ன சொல்கிறாங்க, மென்டர்லாம் என்னாக்கா இது அதிகாலை என்பது நமக்கு இறைவன் நாள் கொடுக்கப்பட்ட ஓசோன் காற்று வீசுகிற நேரம், கோல்டன் டைம்ங்கிறாங்க. 24 ஹவர்ஸில் நமக்கு வந்து அதிகாலை நேரம் தான் கோல்டன் டைம்ங்கிறாங்க, தங்க நேரம். அந்த அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அப்போ தங்கங்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீ செய்யலாம் வந்து பல மடங்கு வந்து நன்மைகள் தரும், பல மடங்கு வந்து ஆன்மீக ரீதியாக நன்மைகள் தரும். நமக்கு வந்து பிசியாலஜி உடலியல் தத்துவத்தைப்படி உடலுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஓகே, இரவுல நமக்கு வந்து ஒரு சுரப்பிகள் வந்து தூக்கத்தில் தான் வந்து சுரக்குது. அந்த தூக்கத்தில் சுரக்கிற சுரப்பிகளோட பார்த்தீங்கன்னாக்க அது வந்து பார்த்தீங்கன்னா அதிக நைட்டு இரவு 10 மணிலேருந்து அதிகாலை 2 மணி வரைக்கும் தான் சுரக்குது. அதுக்கு மேலே தூங்குறதுலாம் வேஸ்ட்டுங்கிறாங்க. நீங்கள் 2 மணிக்கு மேலே தூங்குறதுலாம் ஓரளவுக்கு உடல் அசதிக்காக நம்ம தூங்குறோம். ஆனால் அந்த நம்மளுடைய இளமையை தக்க வைக்கிற அந்த சுரப்பிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகாலை 10 மணிலேருந்து நைட்டு 10 மணிலேருந்து அதிகாலை 2 மணி வரைக்கும் தான் சுரப்பிங்க. அதுக்கு மேலே தூங்குறதுலாம் நமக்கு வந்து அதனால் பெரிய பெனிஃபிட்லாம் இல்லை அப்படின்ட்டு நமக்கு இன்றைக்கி சயின்ஸ்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 10 மணிக்கு படுத்துடணும். 10 மணிக்கு லிவர் டைமு, அந்த நேரத்தில் படுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு 2 மணிக்கு எழுந்திரிச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றங்கள்லாம் சரியான முறையில் இயங்கும். அதனால தான் நமக்கு இளமை காக்கப்படும், நோய் எதிர்ப்பு உருவாகும் அப்படின்லாம் நமக்கு வந்து கண்டுபிடிப்பது சரி. நிறைய சயின்ஸ் பேர்லாம் போட்டு இந்த சுரப்பிகள்லாம் அப்போ சுரக்குதுங்க, நரைமுடியெலாம் வராமல் தடுக்குங்க அப்படிங்கிற. ஆனால் அந்த சுரப்பி சுரக்குனா நீங்கள் பகலில் வந்து சூரிய வெளிச்சத்தில் இருந்தால் தான் நைட்டில் அந்த சுரப்பி சுரக்கும். அப்போ 2 மணிக்கு மேலே நமக்கு வந்து பெரிய பெனிஃபிட்லாம் நீங்கள் தூங்குறதுனால கிடைக்க போகிறது இல்லை. உடல் உழைப்பு உழைக்கிறவங்க கண்டிப்பாக தூங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா உடல் டயர்ட்னஸாக இருக்கும். ஆனால் அந்த சுரப்பிகள் ரீதியாக எதுவுமே எந்த கிளான்ஸ் பெருசாக சுரக்க போகிறது இல்லை. இது ஒரு புதிய தகவல். அப்போ நமக்கு வந்து அதிகாலையில் 3 மணிலேருந்து ஒரு 6 மணிக்கு தூங்குறோம், உங்களுக்கு ஒரு பெரிய இழப்புலாம் கிடைக்க போகிறதா அப்படின்னா பெரிய இழப்பு நடக்க போகிறது இல்லை. உங்களுக்கு போதுமான ஆரோக்கியம் கிடைச்சிடும், போதுமான மெட்டபாலிசம்லாம் தினசரி வந்து புதுப்பிக்கப்பட்டுடும், மலச்சிக்கல் இருக்காது. உங்களுக்கு தேவையான கடவுள் பிறப்பிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுத்துடலாம், இறைவன்கிட்ட வந்து விண்ணப்பிச்சிடலாம், அருட்பா படிக்கலாம். அதிகாலையில் படித்த படிப்புகள்லாம் வந்து நல்லா ஞாபகத்தில் இருக்கும். கடவுளும் நம்மளை வந்து அனுகிரகம் பண்ணுவார். ஏன்னா அவருடைய பார்வை நமக்கு அப்போ தான் லிசன் பண்ணுறார். அதிகாலையில் அவர் நம்மளை பார்த்து லிசன் பண்ணுறார். ஓகே சொல்லுப்பா என்ன வேணும், அதை திருப்பள்ளி எழுச்சிங்கன்னு சொல்கிறார். இறைவனையே நம்ம நாம தான் எழுப்ப போகிறோம், நமக்கான பாடல் தான் அது. நம்ம எழுச்சி கடவுளை வணங்கக்கூடிய பாடல் தான். ஆனால் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றது நம்ம வந்து வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி நிறைய சித்தர்கள் நிறைய நாயன்மார்கள் அந்த திருப்பள்ளி எழுச்சியை பற்றி வலியுறுத்திக்கிறாங்க. இப்போ அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி நம்ம எழுந்துகிற விஷயமானது நிறைய நிரம்ப 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 ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் தயவுசெய்து அதிகாலையில் நாம் எழுந்திரிச்சுக்கணும். அதிகாலை எழுந்திரிப்பது வந்து அவ்வளோ நன்மைகளை நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ வள்ளல் பெருமான் முதல்ல நமக்கு வந்து நித்திய கர்ம இதில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடி எழுந்திரிச்சு பல் துறைக்கி
வாழை செய்துட்டு இது மலஜல உபாதைகளை கழிங்க. நீங்கள் மலஜல உபாதைகள் கழிக்கணும்னா ரத்தத்தோட கழிவு சேர்ந்துடும். ரத்தத்தோட கழிவு சேர்ந்துருச்சுனாக்க உங்களுக்கு வந்து ரத்தம் கெட்டு போயிடும். கெட்ட ரத்தங்கள். ஏன்னா உடம்புல பலமே வந்து ரத்தம் தான். ஹீமோகுளோபின் குறைஞ்சது எல்லாத்துக்கும் 10 புள்ளிக்கு 10 பாயிண்ட்டுக்கு மேலேயாவது இருந்தால் தான் உடம்பு நல்லது. இந்த ரத்தமும் சுத்தமான ரத்தங்களாக இருக்கும். சுத்தமான ரத்தமானா நம்முடைய மலக்குடலில் சுத்தமாக மலம் தள்ளப்படணும். ஓகே, எழுந்தடிச்ச உடனே வள்ளலார் என்ன சொல்கிறாங்கன்னா, மலஜலம் கொஞ்சம் பிளாக். உடம்புக்கு அதிக சூடு தேவையில்லை, ஆனால் மலம் ஃப்ரீயாகிறதுக்கு லைட்டாக நமக்கு கொஞ்சம் லைட் சூடு தேவைப்படுது. ஏன்னா படுத்தே கிடக்கும் போது நமக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ லைட்டாக எழுச்சி வள்ளலார் என்ன சொல்கிறேன், எழுந்துச்சோடனே கொஞ்சம் ஸ்மால் வாக் பண்ண சொல்கிறேன். ஸ்மால் வாக் பண்ணும்போது லைட்டாக நமக்கு வந்து சூடாகிட்டு அந்த மலங்களெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிடும். ஃப்ரீ ஆகிட்டு நமக்கு வந்து மலம் இருக்க சொல்கிறேன். வள்ளலார் முதல்ல எழுந்துச்சு அமைதியாக உட்காந்து சாமி கும்பிடணும். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கால நேரத்தில் எழுந்துட்டு மனம் மைண்டு ஆக்டிவிட்டி ஆகிறதுக்குள்ளே நமக்கு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு கடவுளோட பிரார்த்தனை வச்சுட்டு கொஞ்சம் நடந்துட்டு மலஜல உபாதைகளை கழிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வள்ளலார் அதிகாலையில் எழுந்திருச்ச உடனடியாக நம்ம இது பண்ண சொல்கிறார். வாய்ப்பு இருக்கிறவங்க வெத்தலை பாக்கு போட சொல்கிறார். வெத்தலை பாக்கு வெத்தலை என்பது காரம். அந்த காரம் வந்து நம்ம வாய்க்குள்ள இருக்கிற கிருமிகள் தொற்றுகள்லாம் வெளியேற்றும். கபத்தை வந்து வெளியேற்றும். நைட்டில் படுத்துருக்கும் குளிச்சு கபம் உண்டாகும். அந்த வெத்தலை வந்து கபத்தை வெளியேற்றும். பாக்கு வந்து ஃபைபர், நார்சத்து உள்ளது. ஃபைபர் வந்து நம்முடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய, மலத்தை சிக்கல் இல்லாமல் வெளியேற்றக்கூடிய. சுண்ணாம்பு என்பது நமக்கு வந்து கால்சியம். உடம்புக்கு நிறைய சுண்ணாம்பு சத்து தேவை. வெத்தலை பாக்கு போடுகிற வரைக்கும் முட்டி வலிலாம் இல்லை. அதனால எவ்வளோ வேலை செஞ்சாங்க. வெத்தலை பாக்கு போடுற வரைக்கும் முட்டி வலி பிரச்சனைலாம் இல்லை. வெத்தலை பாக்கை கம்மி பண்ணிவிட்டு ஃபில்டர் வாட்டர்லாம் நம்ம குடிக்க ஆரம்பிச்சது இதெல்லாம் நம்ம வந்து பேஷண்ட்டாக இருக்கிறோம். ஸோ அதில் காலையில் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போயங்களே போடக்கூடாது. 3 விஷயங்களை காலைல போடுறதுனால முதல்ல வாயில் போட்டு நல்லா மெல்லணும். முதல்ல கொஞ்சம் ஊறுகின்ற அந்த எச்சில் வந்து விழுந்துடணும். ஏன்னா கொஞ்சம் கழிவுகளாக இருக்கும். உம்மிடும் போது அந்த கிருமி தொட்டுக்கிட்டு எல்லாமே வெளியே போகும். 2வது 3வது ஊறுறதை தான் நம்ம உள்ளே விழுங்கணும். ஸோ வெத்தலை பாக்கு போகணும். இது வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இந்த விஷயங்கள் வந்து நமக்கு சரியாக இருக்கும். வெத்தலை பாக்கிட்டு கொஞ்சம் சிறிது நடந்து அப்புறமா வந்து மலஜல உபாதைகளை கழிக்குங்க. மலம் தடைப்பட்டால் வலது கையால் இடது பக்கம் மலக்குடல் அப்படியே வச்சுட்டு இந்த பக்கவாட்டில் உள்ள அந்த அது வந்து ஒரு வர்மத்தளம் தான். இந்த வர்மத்தளத்தை இப்படி அழுத்தும் போது அந்த மலக்குடல் இடதுபுறமாக இருக்குது. மலம் அந்த வாய் அந்த என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் நகர்ந்துருக்கு. அப்போ நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்து இதை வந்து தள்ளி விட்டுடும். அப்போ சீக்கிரமாக மலச்சிக்கல் இல்லாமல் நமக்கு வந்து அழகாக வந்து விழுந்துடும். இல்லைன்னா சைடில் மலம் வந்து பை மாதிரி குடலில் வந்து தங்கிக்கும். ஓகே, அடுத்தது வலது பக்கத்தில் வரும்போது மூத்திர பயிர். அப்போ இடது கையால் இந்த மூத்திரை கால்னு சொல்லுவாங்க, கீழே ஒரு வர்மம். இந்த வர்ம பகுதியை அழுத்தும் போது மூத்திர பையும் நேராக அந்த யூரின் ஹோல்ஸில் வந்து விழுந்து யூரின் ஃப்ரீ ஆகும். மலம் தடைப்பட்டால் வலது கையால் இடது பக்கம் ஒரு அழுத்தம். ஜலம் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் தடைப்பட்டால் இடது கையால் வலது பக்கம் ஒரு அழுத்தம். சும்மா அழுத்திக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா மலஜல உபாதைகள் வராது. உங்களுக்கு யூரியா வெளியேறணும் அப்படின்னாக்க நமக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக யூரின் போகணும். யூரின் போகலைனாக்க அது என்னன்னு பார்த்துக்கணும். நெருஞ்சல் முள், சிரிப்பு இலை, அருகம்புல் இதெல்லாம் நீங்கள் வந்து உணவில் கொஞ்சம் சேர்த்துட்டீங்கன்னாக்க ஃப்ரீயாக யூரின் போகும். உங்கள் உடம்புல வந்து யூரியா போகும். ஏன் நம்ம இதை வந்து ரொம்ப வலியுறுத்துறோம்னாக்க, இந்த யூரியா வந்து ஃப்ரீயாக வெளியே போகாமல் ரத்தத்தில் கலந்து யூரியா வந்து 40 mg, கிரேட் வந்து 1.6 இதுக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா அவங்க வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிட்னி ஃபெயிலியருக்குலாம் நீ சுத்தமாக உலகத்தில் மருந்தே கிடையாது. அதனால் வந்து மலஜலம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறதுலேயே அவங்களுடைய வெயிட்டு 10ஆல் வகுக்கணும். உதாரணத்துக்கு 70 கிலோ வெயிட் உள்ளவங்க 10ஆல் வகுத்தா 7 வரும். அந்த 7லேருந்து 2 கழிச்சுக்கணும். 2ல் கழிச்சுட்டா 5. ஒரு நாளைக்கு 70 கிலோ வெயிட் உள்ளவங்க 5 லிட்டர் தண்ணியை கம்பல்சரி குடிக்கணும். குடிக்கிற தண்ணியை சப்பி தான் குடிக்கணும். தண்ணியை மென்று சாப்பிடணும். இப்படி தண்ணியை மென்று சப்பி சாப்பிடணும். உணவை மென்று 32
ஒரு வாய் உணவை 32 முறை போட்டு பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணி விழுங்கணும். தண்ணியாக விழுங்குற அளவுக்கு விழுங்கணும். இந்த முறையில் சாப்பிட்டா தான் மலம் ஃப்ரீயாக போகும், யூரின் ஃப்ரீயாக போகும். இல்லை நான் 2 அமுக்கி உள்ளே தள்ளிடுறேன் அப்படின்னா நமக்கு வயிற்றுல பல்லு கிடையாது, வாயில் மட்டும்தான் பல்லுது. வாயில் நல்லா செரிமானம் வாயிலே நடக்கணும். ரசித்து ருசித்து காதல் பண்ணி சாப்பாட்டை நல்லா பொறுமையாக மென்று 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 சாப்பிடணும். சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது, சாப்பிடும்போது வாயை திறந்து சாப்பிடக்கூடாது. வாய்க்குள்ள சாப்பாடு உள்ளே என்ட்ரு பண்ணும்போது மட்டும் வாயை திறக்கணும். உள்ளே சாப்பாடு போட்டோன்னு வாயை மூடிக்கணும். பெரும்பாலும் கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா கண்ணு வழியாக நமக்கு மனசு போயிடும். டிவியை பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, பேசிக்கிட்டு சாப்பிட்றது, இந்த வேலையெல்லாம் இருக்கவே கூடாது. இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கெல்லாம் மலச்சிக்கல் வரும். நீங்கள் காற்றோடு சேர்ந்து இறப்பைக்கு போச்சு உணவுனாக்க செரிமான கோளாறு வரும். இப்போ ஒரு வாய் சோறு வைக்கிறோம், 32 முறை நிலைமை. நம்ம 10 இட்லி சாப்பிடணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. 2 இட்லி சாப்பிட்டாலும் சரியான முறையில் மென்னா மட்டும்தான் அது நம்ம உடம்புல அணுவாக உடஞ்சி அணு மெட்டபாலிசம் செஞ்சு நமக்கு வந்து சத்தாக மாறும். அப்படியே நீங்கள் 10 இட்லி சாப்பிட்டீங்கன்னா ஒரு இட்லியோட சத்து கூட நமக்கு கிடைக்காது. நமக்கு வந்து குவான்டிட்டி முக்கியம் கிடையாது, குவாலிட்டியான உணவு தான் முக்கியம். அப்போ சாப்பிட்ற உணவை ஒரு வாய் போட்டு 32 முறை மென்று சாப்பிடணும். சாப்பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கவே கூடாது. சாப்பிட்றதுக்கு இடையிலையும் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்ட பிறகு 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது. அப்படின்னா தான் அந்த சுவைக்கு தேவையான கிளான்ஸ், அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அந்த உமிழ்நீர் சுரந்து நம்ம உணவை செரிமானம் பண்ணணும். உணவை செரிமானம் பண்ணால் தான் கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் கிடையாது, அல்சர் கிடையாது, சுகர் கிடையாது, எல்லா நோயுமே இருக்கு. எந்த உணவை சாப்பிட்டாலும் இந்த மொத்தத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் மலச்சிக்கல் வராமல் இருக்கும். சத்துக்கள் சிறுகுடல் உறிஞ்சும், இறப்பை நல்லா உறிஞ்சும், சிறுகுடல் நல்லா உறிஞ்சி சத்தாக பிரிக்கும். நீங்கள் அப்படியே வாயில் போட்டுக்கிட்டா வயிற்றில் யார் போய் செரிமானம் பண்ணுவா? வயிற்றுக்குள்ள என்ன பல்லா இருக்குது? வாயில் தான் பல்லு இருக்குது, வயிற்றுல எங்கே பல்லு இருக்குது? பல்லு தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சாதான் குடல் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யும். பல்லு தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா குடலுக்கு அந்த வேலை போயிடும். குடல் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அப்படியே மலமாக தள்ளிடும், என்னால் முடியல அப்படின்னு. அதுபோல் 3 மணி நேரம் சாப்பிட்டு 3 மணி நேரம் எதையுமே சாப்பிடக்கூடாது. 1.5 மணி நேரம் எடுத்து தண்ணி குடிச்சிக்கலாம், எதையுமே சாப்பிடக்கூடாது. 3 மணி நேரம் நம்ம வயிற்றை ஃப்ரீயாக விடணும். இரவு 12 மணி நேரம் வயிற்றுக்கு எதையும் கொடுக்க, தண்ணியை தவிர வேறு எதையும் கொடுக்காம உபவாசம் தினசரி நம்ம இருக்கணும். 12 மணி நேரம் இரவு முழுக்க, பெரும்பாலும் இரவு 8 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் 12 மணி நேரம் வயிற்றை சும்மா போட்டால் தான் நீங்கள் மற்ற 12 மணி நேரம் நீங்கள் உள்ளே போட்டது எல்லாத்தையும் அரைச்சி உடம்பு தன்னை தானே ஓய்வு எடுத்து புதுப்பிச்சுக்கொள்ளும் மறுநாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக. இல்லை நான் 8 மணி நேரம் தான் கொடுப்பேன், 3 மணி நேரம் தான் கொடுப்பேன் அப்படின்னாக்க நம்மளை நோயாளி ஆக்கிறத விட வேறு வழியே கிடையாது. 2 மணி நேரம் 2 வேளை சாப்பாடு தான் நமக்கு வந்து உணவே. 3 மணி நேரம் சாப்பாடு வந்து நோயாளிகளுக்கு. அதனால் நம்ம நோயாளி ஆகணும்னாக்க, இல்லை நான் 3 வேளை தான் சாப்பிடுவோம்னாக்க நோயாளி ஆகிக்கலாம். 2 மணி நேரம் சாப்பிட்றது தான் மனிதனுக்கு, சம்சாரிகளுக்கு 2 மணி நேரம் தான். யோகிகளுக்கு ஒரே வேளை சோறு தான். யாரெல்லாம் யோகி ஒரு வேளைக்கு மேலே சாப்பிட்றானோ அவங்க சாதும் கிடையாது, யோகியும் கிடையாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். 2 வேளைக்கு மேலே யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்க சம்சாரியே கிடையாது, அவங்க நோயாளின்னு முடிவு பண்ணிக்கலாம். அப்புறமா 3 வேளை சாப்பிட்டா நோயாளி. ஏன்னா நோயாளிகளுக்கு வந்து உடல் சத்து பற்றாக்குறை இருக்கும். அப்போ நிறைய சாப்பிட்டு தான் அவங்க பேலன்ஸ் பண்ணி நோய் சத்தை கூட்டிக்கணும். பட் அவங்களும் கூட இப்படி தான் சாப்பிடணும். இல்லைனாக்க அவர்களும் கூட அந்த நோயை அதிகப்படுத்திக் கொள்வாங்க. சாப்பிட்ற மெத்தடு மிக மிக முக்கியம். சாப்பிட்ற மெத்தடை சரியாக பண்ணால் மட்டும்தான் ஆரோக்கியத்துக்கு. ஏன்னாக்க ஆரோக்கியம் எந்த அப்போலோ ஆஸ்பத்திரியோ காவேரி ஆஸ்பத்திரி எந்த ஹாஸ்பிட்டலையும் ஆரோக்கியம் விற்கல, எந்த வைத்தியர்கிட்டும் ஆரோக்கியம் கிடையாது. நீங்கள் தான் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, மருத்துவம் பார்ப்பாங்க. நோயாளி கூட மருத்துவம் தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னா, ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் முடிவு தான் பண்ணணும். நம்ம உடம்பை நாம் தான் பார்த்தோம். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் தூங்கணும், 7 முறை யூரின் விடணும், 2 வேளை கண்டிப்பாக சாப்பிடணும். கண்டிப்பாக சாப்பிடணும். சாப்பாட்டுக்கு ஈக்குவலாக காய்கறி சேர்த்துக்கணும். சாப்பாடு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாம்பார் ஊற்றி சாப்பிடணும். சாப்பாடு ஒரு 100 கிராம் சாப்பாடுனாக்க 100 கிராம் காய் வச்சுக்கணும். எந்த காய்கறி உங்களுக்கு பிடிக்குமோ 100 கிராம் காய், பழங்கள், காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். உடம்பு ரொம்ப சூடாகிட்டு இருக்குது, நம்ம அதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடணும். ஸோ
ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ 1 மணி நேரம் பேசிட்டோம். நம்ம இதோட வந்து நம்ம ஓரளவுக்கு நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அதிக 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வந்து பேச வேண்டியதில்லை. ஸோ இன்றைக்கி வந்து வள்ளலார் சொன்ன விஷயத்தில் நம்ம வந்து என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது, சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி நம்ம ஏன் எழுதணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிறோம். சூரியன் உதிச்ச உடனடியே நம்ம வந்து சாமி கும்பிடணும், ஏன் காலத்தில் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற காரணத்தை நம்ம வந்து பார்த்துக்கிறோம். சாமி கும்பிட்ட உடனே நம்ம ஏன் சூரியன் உதித்து முன்னாடி ஏஞ்சி ஏன் மலம் போகணும், எதுக்காக மலம் போகணும், மலம் போகிறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கிறோம். நல்லா வள்ளலார் ஏன் காலையில் அதிகாலை சூரிய உதிப்புக்கு முன்னாடி ஏன் எழுந்திரிக்க சொல்கிறார், எழுந்திரிச்சு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கடந்த 1 மணி நேரம் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். இப்போ அடுத்தடுத்து இந்த மாதிரி இது மாதிரி நிறைய 25 தலைப்பில் நம்ம வந்து நிறைய வள்ளலார் சொன்ன விஷயங்களை நம்ம வந்து தலைப்பை வச்சுக்கிறோம். அதில் மேக்சிமம் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து விளக்கணும்னாக்க மேபி 25 வாரங்கள் ஆகட்டும். பொறுமை நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும், தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும், தெளிவாக விளக்கணும் என்பது அடியனுடைய விருப்பம். எல்லா விஷயங்களும் பார்த்து ஒன்றுள்ள விஷயங்கள் கூட தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு விடயங்களை பார்த்தா கூட தெளிவாக பார்த்துட்டு வாழ்க்கை முழுசும் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். நாமளும் டைம் பாஸ் பேசலை, நீங்களும் டைம் பாஸ் கேட்கல. இப்போ நம்ம பேசுறது ஏதோ நன்மைகள் வள்ளலார் சொன்ன விஷயங்களை நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி ஆகணும். அது ஏன் சொல்லணும், எதுக்காக வள்ளலார் சொல்லியிருக்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிகிற வகையில் சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயப்படுத்தப்படுகிறோம். நம்ம அடுத்து கரிசாலை ஏன் பயன்படுத்தணும், பச்சைக்கருப்பை ஏன் பயன்படுத்தணும், முக்கூட்டு சூளை ஏன் பயன்படுத்தணும், பொன்னாங்கண்ணி தையலை ஏன் குடிக்கணும், மலஜல உபாதிகளை ஏன் கழிக்கணும் அப்படின்ட்டு வள்ளலார் சொன்ன இரவில் தெய்வ முனையில் ஏன் நிற்கணும், சுக்கு தண்ணி ஏன் குடிக்கணும், வெந்நீர் ஏன் குடிக்கணும், சாயங்காலம் வெயிலில் ஏன் தேகத்தில் படணும், ரைட்டில் ஏன் கீரை தயிர் சாப்பிடக்கூடாது, தாம்பத்தியம் மாதம் 2 முறை ஏன் இருக்கணும், இடதுபுறமாக ஏன் படுக்கணும், கொலை கோபம் சோம்பல் இதெல்லாம் இல்லாமல் நான் இருக்கணும், எந்த வேலையும் சிவசிந்தனையோட ஏன் செய்யணும், குருவ மத்தி தியானம் ஏன் செய்யணும், பேதி மருந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம ஏன் எடுக்கணும், வமனம் வாந்தி ஏன் எடுக்கணும், நசியம் ஏன் எடுக்கணும், கண்ணுக்கு அஞ்சல் ஏன் தீட்டணும், காய்கறிப்பு மூலிகளில் பாலில் ஏன் சுத்தி பண்ணணும் முக்கியமாக, இல்லை அப்படியே காய வச்சு சாப்பிட்றதா, வள்ளலார் சொல்கிற காய்கறிப்பு மூலிகள் என்ன, ஒவ்வொரு மூலிகளோட பெனிஃபிட், இதுவே நமக்கு நிறைய ஒரு பெரிய சப்ஜெக்டு. அடுத்து ஆகாரம் அரைப்பங்க ஏன் சாப்பிடணும், ஏன் கம்மியாக தூங்கணும், 16 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஏன் வள்ளலார் வந்து மைதுனம் என்று சொல்லக்கூடிய தாம்பத்தியருக்கு சொல்கிறாரு. சூரிய உதய பொழுது நம்ம வந்து ஒரு நாளைக்கு 6 வேளை ஏன் சாமி கும்பிடணும். இப்படியான ஒரு 25 தலைப்புகளில் நம்ம வந்து வள்ளலார் சொன்ன முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து பார்க்கறதும், அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம வந்து வள்ளலார் சொன்ன ஒவ்வொரு விஷயங்கள் மாதிரி அறிவியல் கலந்து, ஆன்மீகம் கலந்து, மருத்துவம் கலந்து. ஏன்னா வள்ளல் பெருமாள் சித்த மருத்துவத்தை தான் ஃபாலோ பண்ணார். வள்ளலார் தனி ஒரு புது மருத்துவத்தை உற்பத்தி பண்ணலை. வள்ளலார் வந்து பெரும்பாலும் வள்ளலார் சொன்ன கருத்துக்கள்லாம் போகிற 7ஆயிரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. சித்த மருத்துவத்தை வள்ளலார் வந்து ஃபாலோ பண்ணதுனால நம்ம சித்த மருத்துவ அறிவிகளை கொண்டும், வர்ம மருத்துவ அறிவுகளை கொண்டும் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து விளக்க இருக்கிறோம். ஸோ அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து இணைந்திருங்கள், எல்லாரும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், நம்ம சொன்ன விளக்கண விஷயங்களில் கேள்விகள் வந்து அடுத்த கொஞ்ச நேரங்கள் வந்து நம்ம கேள்விகளுக்காக நம்ம வந்து இடம் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம போய் பேசிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நான் சொன்ன விஷயங்கள்லாம் குறிப்பு நான் ஏற்கனவே சொல்லுவேன். நான் எப்போ பேசலாம் ஒரு நோட்டு பேனை எடுத்து வச்சுட்டு குறிப்பு வச்சுக்கங்க. குறிப்பு வச்சா தான் நீங்கள் வந்து என்ன இப்போ இந்த 1 மணி நேரம் பேச்சில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கிறத நீங்கள் குறிப்பெடுத்தால் தான் உங்கள் மூளை குறிப்பெடுத்து வச்சுருக்கும். உங்கள் மூளை குறிப்பெடுத்து வச்சா தான் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் விஷயத்தில் பயன்படுத்துவீங்க, கடைப்பிடிப்பீங்க. இல்லை 10ஓட 11 ஸ்பீச் போதும், நிறைய ஸ்பீச் கேட்குறேன், அது மாதிரி நிறைய ஸ்பீச்சுனா அடுத்த டைம் உங்களுக்கு நான் பேசும்போது புதுசாக தான் தெரியும், நீங்களும் கடைப்பிடிக்க முடியாது. உங்கள் 1 மணி நேரம் கேட்டதே வேஸ்ட்டு, நான் 1 மணி நேரம் பேசுறது வேஸ்ட்டு. நீங்கள் சொன்ன விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலனாக்க உங்களுக்கு வேஸ்ட்டு, அது எனக்கு வேஸ்ட்டு. அப்போ நான் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு தெரிய வந்தால், நான் ஆனால் இப்போ பேசுறதே குறைச்சிக்கிட்டேன். நிறைய நேரம் நான் பல 1000 மணி நேரங்கள் பேசியாச்சு குரூப்பில், எல்லா குரூப்லேயும், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, கண்ணுங்கருத்து குரூப்புன்னு ஒரு குரூப் வச்சுருந்தோம் 5-8 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் லட்சம் மணி நேரம் பேசியாச்சு. இப்போ அதை பேசிய பார்த்தவங்களாம் எவ்வளோ ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம பண்ண எனர்ஜி தான் வேஸ்ட்டா, என்னுடைய உயிராற்றல் போச்சு. நான் உயிராற்றல் உங்களுக்கு சேவ் பண்ண சொல்லிவிட்டு ஏன் உயிராற்றல் போயிடக்கூடாது. அதனால தான் நானே வாரத்துக்கு ஒரு நாள் தான் பேசுவேன். வாரத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் மட்டும் தான் கொடுப்பேன்.
அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால வந்து நீங்க குறிப்பெடுத்து வச்சுக்கங்க. அது சரியா தப்பான்னு நீங்க சிந்தனை பண்ணிக்கங்க. ஆனா நீங்க குறிப்பு எடுத்து வச்சுக்கங்கிறது தான் என்னுடைய வலியுறுத்தல். நீங்க குறிப்பெடுத்து வச்சுட்டு அதை அருட்பாவுல பாருங்க. அந்த கருத்துக்கு நீங்க விளக்கம் வேற வேற விளக்கம் என்னோட தெளிவான விளக்கங்கள் சில பேர் கொடுக்கலாம். அவங்ககிட்ட விளக்கங்கள் கேட்டு இதோட பெரிய விளக்கங்கள் கிடைச்சு அதை நீங்க குறிப்பெடுத்து வச்சுக்கங்க. இப்போ எப்படியோ வள்ளலார் சொன்ன விளக்கத்தை நீங்க தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டு தெளிவா ஃபாலோ பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமும் கூட. ஸோ நம்ம அடுத்த ஒரு 3/4 மணி நேரம் வந்து இப்ப